நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது இல்லை. இப்பொழுது திடுதிப்பென்று புதிய பொதுச் செயலாளர் இடைநிறுத்துகிறார், விளக்கம் கோருகிறார் என்றெல்லாம் பல விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. கட்சி அரசியலை பற்றி சில விஷயங்களை விளக்கமாக சொல்வது நல்லது. அதுவும் விசேடமாக இலங்கை தமிழரசு கட்சி பற்றி சொல்வதாக இருந்தால், நான் இந்த கட்சிக்கு வந்து 2010ஆம் ஆண்டிலே 11ஆம் ஆண்டு பியசேன என்பவருடைய ஒரு வழக்கு வந்தது. 10ஆம் ஆண்டிலேயே அவர் கட்சியினுடைய தீர்மானத்துக்கு எதிராக பாராளுமன்றத்திலே 18ஆம் திருத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்த காரணத்தினாலே நாங்கள் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியிலிருந்து நீக்கினோம். அவரை நீக்குகிற வேளையிலே அந்த வழக்கை நான் கையாண்டவன் என்ற காரணத்தினாலே அப்பொழுதுதான் நானும் பார்த்தேன், எங்களுடைய யாப்பிலே ஒழுக்காற்று நடவடிக்கைக்கென்று ஒரு விதமான ஏற்பாடுகளும் இருக்கவில்லை. அப்போ என்னுடைய சிரேஷ்ட சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி கனகீஸ்வரன் எங்களுக்கு வழிகாட்டுதலாக இருந்தார். அவரிடத்தில் நான் கேட்டேன், ஐயா இதில் ஒழுக்காட்டு நடவடிக்கைக்கு ஒன்றுமில்லை. அவர் சொன்னார், தம்பி முன்னைய காலத்தில் ஒருவரும் கோர்ட்டுக்கு போறையில கட்சி நீக்கினதுதான். அது ஒரு பிரைவேட் கிளப், அதாவது சிலர் சேர்ந்து இது எங்களுடைய ஒரு அமைப்பு, அதிலே உங்களுக்கு ஒத்து வராவிட்டால் நீங்கள் வெளியில போகலாம். கட்சியோடு இணங்க முடியாவிட்டால் ஒருவரும் உங்களை வற்புறுத்தி வைத்திருப்பதில்லை, போக சொன்னால் போவதுதான் என்று அவர் விளக்கம் கொடுத்தார். அதன் பிறகு நான் தேடி பார்த்த போது எங்களுடைய கட்சி ஆரம்ப காலத்திலே பலர் அப்படியாக விலகி போனவர்கள் இருக்கிறார்கள். விசேடமாக சொல்வதாக இருந்தால் 2 பேரை சொல்லலாம். தமிழரசு கட்சியினுடைய மூளை என்று வர்ணிக்கப்படுகிற, தங்க மூளை என்று வர்ணிக்கப்படுகிற தீவகத்தைச் சேர்ந்த திரு வி நவரத்னம் அவர்கள். தந்தை செல்வாவுடைய மூளை அவர்தான் என்று கூட சொல்வார்கள். 1970ஆம் ஆண்டிலே அவர் கட்சிக்கு மாறாக செயற்பட்டார் என்ற காரணத்தினாலே அவர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார். அவர்தான் சுயாட்சி கழகம் என்றொரு கட்சியை அதுக்கு பிறகு நிறுவினார். ஆனால் அவர் கட்சி முடிவுக்கு மாறாக செயற்பட்ட உடனேயே எந்தவித விசாரணையும் கிடையாது, தந்தை செல்வா நீர் கட்சியிலிருந்து வெளியே போகலாம் என்று அவரை நீக்கிவிட்டார். இன்னொரு விடயத்தை சொல்லுகிறார்கள். CX மார்ட்டின் யாழ்ப்பாண தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் ஒரு இளைப்பாறிய நீதிபதி. அவர் 70ஆம் ஆண்டுகளிலே ஒரு தடவையிலே கட்சிக்கு முரணாக செயற்பட்ட போது ஒரு கூட்டத்திலே அவர் எழுந்து பேச முயன்ற போது தந்தை செல்வா அவருடைய தோளிலே கையை வைத்து நீர் இரும் என்று அவரை இருத்திவிட்டாராம். சிறிது நேரத்துக்கு பிறகு மார்ட்டின் நீர் போகலாம் என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், கட்சி பாரம்பரியம் கூட அப்படியானது. அதாவது கட்சியினுடைய ஒழுக்க கோவையிலே இணைந்து செயற்பட முடியாதவர்கள் தாராளமாக கட்சியை விட்டு வெளியே போகலாம். கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு கட்சிக்கு மாறாக செயற்படுவதை எந்த மானமுள்ள அரசியல் கட்சியும் அனுமதிக்காது. இன்னொரு விடயம், கட்சிக்குள்ளே இருந்து கொண்டு பலவிதமான கேள்விகள் எழுப்பலாம், ஜனநாயக முறைப்படி மறுத்துரைக்கலாம், கட்சி செய்வது தவறு என்று சொல்லலாம், அது செவிமடுக்கப்படும். ஆனால் இறுதியிலே ஒரு தீர்மானத்தை கட்சி எடுத்தால் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவில்லாமல் பேசியவர் கூட இதுதான் என்னுடைய தீர்மானம்